ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் செக்ஷனில் எத்தனை கேள்வி சரியாக போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், குவைட் கால். அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 10th 9th யூனிட்னு நினைக்கிறேன். 10th or 9th யூனிட்டில் இருக்கும். சிக்ஸாக்குங்கிற யூனிட்டில் இருக்குது. இது ஆன்சர் வைல்டு டாக் தாங்க ஆன்சரு. இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், கொஞ்சம் யோசித்து போடணும். உல்ஃப் ஃபாக்ஸ்லாம் போட்டுறக்கூடாது. அதாவது கேம்கார்டர் அப்படிங்கிறது கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் தான் கேம்கார்டர். இதுவுமே எழுதிடலாம், ஓரளவு ஈஸியான கேள்வி தான். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், எல்லோ பெப்பிள்ஸ் டான்சிங். இது இமேஜினரி தாங்க, இது இமேஜினரி தான். எல்லோ பெப்பிள் டான்சிங் அடுத்தாப்பில் ட்ரெயின் டாய் ட்ரெயினிங் சொல்லி நம்மளுக்கு அந்த லெசன்லேருந்து ஒரு பேசேஜ் மட்டும் கொடுத்து அதில் ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தாங்க. ட்ரெயின் ட்ராவல்ஸ் கவர்ஸ் நியர்லி நம்மளுக்கு ஒரு 26 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே 30 கிலோமீட்டர் தப்பு. ஒன்லி த கிளிஃப் எட்ஜஸ் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு. ஈஸியாக போட்டுடலாங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. நீங்கள் கீழே ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. வாட் மெஸ்மரைஸ் த ட்ராவலர் அதுலேயே அந்த பேசேஜை வாசிச்சிங்கனாலே தெரியும். இதுதான் ஆன்சரு. த ட்ரெயின் ஜேர்னி, அந்த பயணம் தான் அவங்களுக்கு மெஸ்மரைஸ் பண்ணுது. அப்புறம் பாருங்கள், விச் இஸ் ரிட்டன் எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு த ட்ரெயின். இது என்னங்கன்னா விண்டேஜ் லீஜோ ஸ்டீம் லோகோமோட்டிவ் தான். இதுவும் அந்த லெசன் அதிலே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிக் அவுட் த கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. இதில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ரிட்டன் ஃப்ரம் த வேலூர். அதாவது சி பாருங்கள், ஹேஸ் ரிட்டன் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாதுங்க, அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ இந்த எஸ்டர்டே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஈஸி தாங்க அந்த கொஸ்டினுமே. அப்புறம் பாருங்கள், அருணா ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அவருடைய ஃப்ரெண்டை வெயிட் பண்ணுறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாள். அப்போ இங்கே ஹேஸ் பின்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். இது உங்களுக்கு டென்ஸு பற்றி உங்களுக்கு கிளியராக ஒரு இது வேணால் நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஹேஸ் பின் எங்கே யூஸ் பண்ணணுன்னா, அந்த டைம் லிமிட்லேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற செயல்களை கண்டினியூஸாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கண்டினியூஸாக அன்னை டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல ஹேஸ் பீன் போடணும். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எழுதணுங்க, அவ்வளோதான். இதுவும் ஈஸியான கேள்வி தாங்க. ஓரளவு கிராமரில் இதெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா எழுதிருக்கலாம். இந்த யாழ்டு கூட கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். யாழ்டு செமி வவல், ஆனால் இது கான்ஸ்டண்ட்டாக கூட வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஒரு டஃப்பான கேள்வி தான். ரெண்டாவது டஃப்பான கேள்வி நான் எழுதியிருக்கேன். அப்புறம் வால்டர் டி மோரே வாஸ் நாட் அன் இது ஒரு கொஸ்டின் கிடையாதுங்க. இது சும்மா கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை. ஸ்டோரி ரைட்டராக, நாவலிஸ்ட்டாக, ப்ரோஸ் ரைட்டராக, போயம் ரைட்டர், இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாட், இது ப்ரோஸ் ரைட்டர் தான். இது கொஞ்சம் யோசித்து எழுதிருக்கலாம்னு அது எழுத முடியாத கேள்வி தான். ஏன்னா நாவலிஸ்ட்டாக அவர் என்னவா இல்லைங்கிறத கேட்டிருக்காங்க. இதுவும் யூகத்தில் போடக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதுக்கும் நம்ம 2 மார்க் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன் இன் த லிஸ்ட். இது ஷவல் ஆஃப் ஃபிஷ், பேக் ஆஃப் உல்ஃப், அந்த மாதிரி அந்த ஃபாக்ஸோ உள் வரும், இது வரும் பேக்குக்கு. அதே மாதிரி ஹெர்டு உங்களுக்கு தெரியும். ஹெர்டு நம்மளுக்கு ஆடு மாடோட அந்த கூட்டங்களை தான் நம்ம ஹெர்ட் சொல்கிறோம். இந்த மாதிரி ஈஸியாக புக்கில் இருக்குதுங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யூனிவர்சிட்டி தான் ஆன்சருங்க, இதுக்கு புக்கில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹீ ஷுட் பே தான் வரணும். இது ஷுட்டு தான் வரணுங்க. இது மைட்டு போட்டிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறது கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட்னா நீதிபதி. அப்போ அதாங்க ஆன்சர். அது கொஞ்சம் ஈஸியாக தான். அவுட் ஆஃப் லூப் இதெல்லாம் நம்ம 8ஆம் கிளாஸ் புக்கில் இருக்குங்க. அவுட் ஆஃப் லூப்னா ரேண்டமைஸ்லி ஆர் சர்ப்ரைஸ்லி. பிளாக் அண்ட் ப்ளூனா கண்ணா பின்னமாக, அதாவது கண்ணா பின்னமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணா பின்னமாக கிறுக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பரிடு பேர்லி அப்படின்னு சொல்கிறது. கிரே ஏரியானா ஒரு மாதிரி தெளிவில்லாத இடம், அன்டிஃபைன்டு ஆர் அன்கிளியர்டு அப்படி சொல்லலாம். போல்டு ஃப்ரம் த ப்ளூங்கிறது ஒரு ரேரான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ். ஆனால் எக்ஸ்பெக்டட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தாங்க அங்கே தப்பாக புரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேட், அதான் கடைசியில் எண்டிங் கான்ஸ்டன்ட் சவுண்டில் முடியுது, பேடு. மீதி 3மே உங்களுக்கு வவல் சவுண்டில் முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க, பீகாக். இது 5ஆம் கிளாஸில் இருக்குங்க இந்த லெசனில். நம்ம நிறைய பேர் வேர்டு இந்த இதுவுமே டவுட் பண்ணுறீங்க. ஆனால் ஈஏ கொடுத்துருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர். ஆனால் ஈஏ தான் புக்கில் இருக்குது. நம்ம எக்ஸாம் ரிசல்ட் கீவேர்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த கேள்வி கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், கொஞ்சம் குழப்பமான கேள்வி, ஈஸியான கேள்வி தாங்க. ஆனால் இது போட்டிருக்கலாம், ஈஸி தான் ஆன்சர். ப்ளீச்சிங் போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாங்க. ஜெரவுண்டு ப்ளஸ் நவுன்னு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தாப்பில் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின், பேட் ஏக்னா ஒரு டிஸ்கானஸ்ட் பர்சன் அல்லது ஒரு தவறான நபர், நடத்தை உள்ளவர், அந்த மாதிரி சொல்கிறது கூடாது. பாருங்கள், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் பேட் பிஹேவியர். பார்த்தீங்களா, தவறான நடத்தை உள்ளவர்.
முடிஞ்சு போய் டக்குன்னு எழுதிட்டு போயிடலாங்க ஆன்சர். இது ஒரு யோசித்து போடுற மாதிரியே கொடுக்கல, டக்குன்னு எழுதுகிற மாதிரி தான் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. டாப் ஃப்ளைட்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃப்ளைட்டுங்க டாப் ஃப்ளைட்டுங்கிறது வந்து. ஆனால் இங்கே ஆப்ஷனில் அது இல்லை, எல்லோரும் இது எழுதியிருக்காங்க. பட் இது ஒரு ஸ்டார் கொஸ்டின் தாங்க. இது வந்து மார்க் எல்லாருக்குமே வந்துடும். இது ஒரு ஸ்டார் கொஸ்டின் தான். இதுக்கு எல்லாருக்குமே மார்க் உண்டு. இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே மார்க் உண்டு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போகிறாங்க. புட்டான்னா வியர் பண்ணுறது, ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோட் பண்ணுறது, காலான்னா நம்ம என்ன பண்ணுறோம் பிரேக் ஆஃப் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க, காலான்னா ரெக்கவர் தேவைப்படுறது. இவ்வளோ தாங்க. இது ஈஸியாக எழுதலாங்க. இதுவுமே ஈஸியான இது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன ஆப்ஷன் வரும்னு கீழே பார்த்துக்கிடுங்க. புட்டான்னா வியர் 1க்கு 4, ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோடு, அப்போது அடுத்து 3, அது காலான்னா ரெக்வர்டுங்கிறது வந்து 2, 3 சாரி 4, 3, 2. ஸோ டின்னு நினைக்கங்க, ஆன்சர் டி. இதுவும் ஈஸி தாங்க. அதாவது பாருங்கள் ரன்னர்ஸ் அப், இது ஈஸி, ரொம்ப ஈஸியான கேள்விங்க ரன்னர்ஸ் அப். அப்புறம் பாருங்கள் இது இட் இஸ் எ பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிறது வந்து அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெரி ஈஸிலி அக்கம்ப்ளிஷ்ட், ஈஸியாக எழுதலாம் அந்த கேள்விலாம், சும்மா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் இது சப்ஜெக்ட்டு, ஹூ இஸ் கால்ட் இஸ் த ஃபேமஸ் இந்தியன், இது ரஸ்கின் பாண்ட். நீங்கள் படித்தாலே தெரியும், குழந்தைகளுக்காக எழுதி சாகித்ய அகாடமி வாங்கின டேராவிலங்களுடைய மரங்கள் நின்றும் நிற்கிறது அப்படின்னு இருக்கும். த ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெகரா அப்படிங்கிற இதில் வந்து எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாங்க. அது ஈஸி தாங்க. ஓரளவு போயதில் உள்ள கண்டென்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், அவள் 90 வயசு இருந்த போதுமே அவங்களுக்கு நல்ல ஹெல்த் நல்லாயிருக்கு, இருந்த போதும் டக்குன்னு எழுதிடலாங்க, ஈஸி தாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை, தமிழ் மீடியமாக இருந்தால் கூட நீங்கள் இதை எழுதலாம் ஈஸியாகவே கொஸ்டின். அப்புறம் பாருங்கள் நேஷ்னல் டே வந்து February 28 அழகாக தெரியும். இது வந்து இந்த எலெக்சர் அப்படின்னு சொல்லி இந்த நீர் வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம இவர் சிவி ராமன் பற்றி ஒரு யூனிட் இருக்கும், அவருடைய கண்டுபிடிப்பை தான் இந்த February 8 அறிவியல் வளர்ச்சி தினமாக வந்து தேசிய அறிவியல் வளர்ச்சி தினமாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தாங்க, எழுதலாங்க படித்தா. இந்த டிஃப்டாங் வந்து பாருங்கள், டிஃப்டாங் வந்து இதில் ஸ்னோ கொடுத்துருக்காங்க ஆன்சரு. இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், இது கொஞ்சம் யோசித்து போட்டுருந்தா போட்டிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்னோ பாருங்கள், இது ஈஸியான கேள்வி. ஸ்னேல் ஃபேஸ்னால் எழுது, நத்தை மெதுவாக தான் மூவ் ஆகும், ஓகே. பிளாக் ஷீப்னா எழுது, அதிலே ஒருத்தர் கருப்பாடு, மற்றவங்களாம் இல்லை அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் காமனஸ்ட் லைக் அதர்ஸ், மற்றவங்க போல் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுதான் தப்பு. ஸ்மெல் எ ரேட் பிகின் சஸ்பெக்ட் ரிக்கரி, ஒரு ரேட் மோப்பு முடிச்சு போகிற மாதிரி துப்புறது. இன் எ நைஸ் பிக்கிள் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இப்போ பாருங்கள் இதில் பிளாக் ஷிப் தான் ஆன்சருங்க, ஈஸியாகவே எழுதிடலாம். அப்புறம் கலிவர் வந்து மேனேஜ் டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹி வாஸ் அ ஸ்விம்மராக இருந்ததுனால அவன் ஈஸியாகவே அந்த இதை வந்து ஸ்விம் பண்ணி போயிட்டான். அவர் டாக்டர் தான் கதையில், ஆனால் இங்கே ஸ்விம் பண்ண தெரிஞ்சால் தானே ரீச் பண்ண முடியும், அவ்வளோதான் கொஸ்டின். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் யூஸ் டு ப்ரொனவுன்சிங் எ பர்டிகுலர் வேர்ட் ஆர் சிலபிள் இஸ் எ ஸ்ட்ரெஸ். இது ஈஸியாக எழுதலாம், கொஞ்சம் குழப்பத்தில் போட்டவங்க இது கொஞ்சம் இதாக போட்டுருக்கலாம். சரி இதையும் கூட இன்ட்டு மார்க்கில் போட்டுடலாமே. மொத்தம் நம்மளுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1, 2, 2 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் 2, 3, 4, ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வரேன், ஒரே ஒரு திருப்பி எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 5 கேள்வி இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் வந்து 5 கேள்வி தப்பாக எழுதிக்கலாங்க. மொத்தத்திலே 5 கேள்வி வந்து தப்பாக எழுதிக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு சஸ்பெக்டடாக இருக்குது, அது கூட ஆன்சர் கொடுத்துருவாங்க, ஸ்டார் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. டாப் ஃப்ளைட்டு 5 கேள்வினா நீங்கள் வந்து 25 மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ் செக்ஷனில் அழகாக போட்டிருக்கலாங்க. 25 மார்க்குங்கிறது எளிமையாக போடக்கூடிய மார்க்கு தான். இதில் லோவஸ்ட்டாக கூட நம்ம சொல்ல முடியாது, 25 மார்க் போடலாம் இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸில் எத்தனை கேள்வி போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணலாங்க. ஓகேங்க, நீங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கிடுங்க. இந்த செக்ஷன்ஸ் இப்போ சோசியல் வரைக்கும் நம்ம இதுக்கான அனலைஸ் முடித்த பிறகு டெட்டு எக்ஸாமை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம், என்னென்ன செக்ஷன்ஸ் படித்தா 82 ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செக்ஷன் வரையாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ எல்லாமே வரும், நீங்கள் வந்து அதை பார்த்து பயன்பெறலாம். ஓகேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.